தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு தொடர்ந்து பட வாய்ப்பு கிடைப்பது மிகவும் கடினமான ஒன்று. அந்த வகையில் டாப் நடிகையாக தமிழ் சினிமாவில் வலம் வந்த சில முன்னணி நடிகைகள் இந்த ஆண்டு ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றது. அந்த நடிகைகள் யார் யார் என்பது குறித்து தான் இந்த ஒரு காணொளியில் பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் கீர்த்தி சுரேஷை பார்க்கின்ற போது தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக வலம் வந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது பாலிவுட் பக்கம் கவனம் செலுத்தி வருகின்றார். ஹிந்தியில் இவருடைய முதல் படமான பேபி ஜோன் படம் வெளியாகி எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. சமீபத்தில் தன்னுடைய 15 வருட காதலர் ஆண்டனியை திருமணம் செய்து கொண்டார். இந்த ஆண்டு தமிழில் இவர் நடிப்பில் ஒரு படம் கூட வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதனைப் போல சமந்தாவை எடுத்து நோக்குகின்ற போது தமிழ் சினிமாவில் மிகவும் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த நடிகைதான் சமந்தா. திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனதனால் சற்று நடிப்பில் இருந்து விலகியிருந்தார். தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கியவர் சொந்தமாக தயாரிப்பில் இறங்கியிருக்கின்றார். இவர் நடிப்பிலும் இந்த ஆண்டு ஒரு தமிழ் படம் கூட வெளியாகவில்லை. இதனை போன்று பிரியங்கா மோகன் பற்றி பார்க்கிற போது தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் மனங்கவர்ந்த நடிகையாக வலம் வந்த பிரியங்கா மோகன் தற்போது இந்த ஆண்டில் தமிழில் ஒரு படம் கூட நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.